இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக டிஸ்பிளேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும். ஒரு முன்னாடி ஒரு 5 கார்ஸ் நிப்பாட்டுற மாதிரி நல்லா டிஸ்பிளே தெரிகிற மாதிரி கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்கணும். சரி ஓகே இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உள்ள ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சொந்த இடம் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி உள்ளே இருக்குது, ஸ்ட்ரீட்குள்ளே இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த find a need and fill it அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு. அதாவது தேவை அறிஞ்சு சர்வ் பண்றது தான் ஒரு தரமான பிசினஸ். ஆனா இந்த ஒரு ஃபார்முலா மட்டுமே நம்ம வெற்றியை தீர்மானிக்காது. நம்ம பிசினஸ் சரியான நேரத்துல முக்கியமா சரியான இடத்துல அமைஞ்சாதான் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா நம்ம உருவாக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடியது கொளத்தூர் தான். அதை விட்டுட்டு நான் சின்னதா ஒரு ஸ்ட்ரீட்ல நான் செகண்ட் ஹேண்ட் கார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அது ஒரு சக்சஸே இல்லாத ஒரு பிசினஸ் தான். இந்த செகண்ட் ஹேண்ட் கார் பிசினஸ்ல இந்த லொகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு மேட்டர் ஆகுது பாத்தீங்களா? அப்படி இருக்கிறப்போ ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம கொளத்தூர் நேஷனல் கார்ஸோட ஓனரான சையத் ஒரு லொகேஷன் இந்த ஒரு பிசினஸ்க்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்க எனக்கு தயாரா இருக்காரு. வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். இது நீங்க எங்க பிளேஸ் பண்ணலாம், எங்க ஷோரூம் ஓபன் பண்ணலாம், ஏதாவது ஐடியா உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சா, உங்களோட சொந்த இடம் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி உள்ளே இருக்குது, ஸ்ட்ரீட்குள்ளே இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு வேலையே பண்ணாதீங்க. மெயினான இடமா இருக்கணும். ஃபஸ்ட்டு ஹைவேஸாக இருக்கணும், இல்லையா ஒரு மெயின் ரோடாக இருக்கணும், இல்லை பிரிட்ஜு கீழே நல்லா ஒரு எல்லாருமே பீப்புள்ஸ் எல்லாமே போகிற வர மாதிரி இருக்கிற இடத்துல ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே பார்வையாக இருக்கும். எல்லாருமே பார்ப்பாங்க, வந்து வண்டி இந்த மாதிரி இருக்குது சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் உங்களோட ஓன் கேரேஜ் உள்ளே இருக்குது, நம்மளுக்கு செலவு இல்லாமல் பண்ணலாம், நம்ம வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணலாங்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு முட்டாளான ஐடியா தான் அது. நீங்கள் வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னா ஒரு பார்க்கக்கூடாது, நல்லா மெயினான இடமா இருக்கணும். மெயினான இடத்துல வச்சு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த இடத்துல மெயினான பிளேஸில் வச்சிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நடந்து போவாங்க, இல்லை பைக்கில் போவாங்க, அவங்களுக்கு ஐடியா இருக்காது, கார் வாங்கலான்னு ஒரு ஐடியாவே இருக்காது. ஆனால் நம்ம செகண்ட் ஹேண்ட் காசு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், சரி ஓகே நம்ம பார்க்கலாமா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரிக்கு வருவாங்க. என்கொயரி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கார் பிடிச்சி போகும், பிடிச்சி போயிட்டு வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி மெயினான இடத்துல இருக்குது, ஈஸியாக லொக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இங்கே பக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மெயினான லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், சேல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதோட மெயினான ரோலே என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு நம்ம செகண்ட் ஹேண்ட் கார் சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ், நம்ம பேசுகிறது, கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுகிறது, அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்களுக்கு புரிய வைக்கிறது, செகண்ட் ஹேண்ட் காசு வாங்குறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது, இல்லை புது கார் வாங்குறது என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி லாஸ் ஆகாது, நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸில் இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது மெயினாக அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுதான் ஒரு மெயினான ரோல். அப்புறம் செகண்டரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சர்வீசஸ் பண்ணணும், எல்லாமே வந்து சொல்லணும் கஸ்டமர்ஸ் கிட்ட. நம்ம எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா கஸ்டமர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் மெக்கானிக்ஸ் வச்சு செக் பண்ணணும், டயர்ஸ் வந்து நல்லா இருக்கணும், நீங்கள் லாங் எங்கேயோ ட்ரைவ் போனீங்க, சேஃபான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர்ஸ் தான். மெயினாக டயர் போகும்போது பஸ்ட் ஆகலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக கிளியராக பார்த்து வாங்கலாம். இந்த ஓனர்ஷிப் இந்த மாதிரி இருக்குது, செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர்னா மினிமம் 3 ஓனர்ஸ் 4 ஓனர்ஸ் வரைக்கும் வாங்கலாம். வண்டி கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் ஓனர் இருந்தாலும் வண்டி வந்து நீங்கள் நல்லா வாங்க போகிறது கிடையாது. வண்டி வந்து செக் பண்ணி வாங்குறது வந்து ஒரு மெயினான ரோலாக இருக்குது. இதில் மெயினான இடத்துல இந்த செகண்ட் ஹேண்ட் கார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் நல்லா போகும் அப்படின்னு சையத் சொல்றாரு. ஆனா ஒருவேளை நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருந்து அந்த இடம் கொஞ்சம் இன்டீரியருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சரியா தப்பா கேள்வி வருது இல்ல? இதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ், அதுக்கப்புறம் மற்ற விதமான மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எல்லாமே ஒரு கோர்ஸாகவே நம்ம சையத் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனில். நம்ம பாஸ்வாலா ஆப்பில் இந்த செகண்ட் ஹேண்ட் கார் பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக டிஸ்பிளேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும். ஒரு முன்னாடி ஒரு 5 கார்ஸ் நிப்பாட்டுற மாதிரி நல்லா டிஸ்பிளே தெரிகிற மாதிரி கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்கணும். சரி ஓகே இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கணும். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆஃபீஸ் ப்ளஸ் 2500 ஸ்கொயர் ஃபீட் வந்து எல்லாமே பார்க்கிங் ப்ளஸ் வந்து டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உள்ள ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லேண்ட் வந்து ஸ்டாக் ஸ்டோரேஜ்க்காக அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் தனியாக இருக்குது. அது ரெண்டு தனியாக பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 காசு அந்த மாதிரி நம்ம பார்க் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமர்ஸ் கேட்கும்போது அந்த பார்க்கிங்லேருந்து நம்ம கார் வந்து யார்ட்லேருந்து இந்த மாதிரி டேப்லேருந்து நாங்கள் எடுத்து காட்டுவோம். இந்த மாதிரி இந்த வண்டி இருக்குது உங்களுக்கு ஓகேனா நான் சொல்லுங்கள், நாங்கள் யார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறோம். இப்போ ஓன் பிளேஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினான இடத்துல இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது, நல்லா ஒரு ஃபேஸிங்கான இடத்துல இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓன் பிளேஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய லாஸஸ் வந்து கம்மியாகும், உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து உங்கள் ஓன் பிளேஸ் வந்து ரொம்ப இன்னர் சைடில் இருக்குது, வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் அந்த மாதிரி ஓன் பிளேஸ் இருந்தாலும் நீங்கள் ஒன்று வந்து அது ஒரு நார்மலாக ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து மெயினாக வந்து ஒரு ரெண்ட்டுக்கு நல்ல மெயினான பிளேஸில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ ஓனில் நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஓன் பிளேஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மெயினான பிளேஸ் இருக்குன்னா நம்மளுக்கு ரெண்ட்டு ப்ராப்ளம் கிடையாது. ப்ளஸ் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கணும், இல்லை ஓனர்ஸ் வந்து நம்மளை இது சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஷாப்ஸை மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டென்ஷன் இருக்காது. நம்ம நார்மலாக பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு இது பார்க்கலாம், லாபம் பார்க்கலாம். இதே வந்து நீங்கள் ஓன் பிளேஸ் வந்து ரொம்ப உள்ளே இருக்குது அப்படிங்கும்போது ரெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரெண்ட்டு மந்த்லி ரெண்ட் எடுக்கிற டென்ஷன் இருக்கும், சேலரி கொடுக்குற டென்ஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும் கடையை. நீங்கள் உங்கள் கடை பார்த்துக்கிறது வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்க கடை வந்து ரொம்ப பார்த்து வச்சுக்கணும், நம்மளை வந்து சொல்லுவாங்க, ஸ்கோல் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓன் பிளேஸ்க்கும் ரெண்ட்டுக்கும் இதுதான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா ஓன் பிளேஸ் வந்து உங்களுக்கு நல்லா மெயினான இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் ஓன் பிளேஸ்லேயே பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ரெண்ட்டில் தான், ஓன் பிளேஸ் உங்களுக்கு மெயினில் இல்லை, நீங்கள் ரெண்ட்டில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன டென்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சேல் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அது டென்ஷனாக இருக்கும். ஓன் பிளேஸ் வந்து மெயினில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ், அது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை ஓன் பிளேஸ் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது, ரொம்ப இன்னரில் இருக்குன்னா நீங்கள் ரெண்ட் எடுக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ வந்து உங்களுக்கு பெரிய இடம் வந்து ரெண்ட்டில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வசதி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு சின்ன ஆஃபீஸாக பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் நல்லா கொஞ்சம் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு நல்ல ஆஃபீஸோ நல்ல பேனர்ஸ் அந்த மாதிரி வந்து வெளில தெரிகிற மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டேப்ஸோ இல்லை ஆன்லைன்ஸில் இந்த மாதிரி கூட போட்டு சேல் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பித்து போக வந்து நீங்கள் நல்ல ஒரு இடமா பார்த்து, நல்ல ஒரு பெரிய இடம் ஷாப்ஸாக பார்த்து, நல்ல டிஸ்பிளேக்கு நல்ல இடம் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெண்டுக்கு போகலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் பிஸ்னஸ்க்கு லொக்கேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம சையதே சொன்னார், நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸுக்கான லைசன்ஸ் எப்படி பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் தவிச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்ம சையத் பாஸ்வாலா அப்ளிகேஷனில் ஒரு சூப்பரான கோர்ஸ் அப்படியே முடிச்சு கொடுத்துருக்காரு. நான் அங்கே மென்ஷன் பண்ண மாதிரி கண்டிப்பாக அந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.